ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Buvis Tasty World. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்ட்டான ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து புளியை ஊற வச்சுக்கலாம். நான் எடுத்துக்கிறது வந்து 2 எலுமிச்சம்பழம் சைஸ், நல்லா பெரிய எலுமிச்சம்பழமாக 2 எலுமிச்சம்பழம் சைஸ் வந்து புளி எடுத்திருக்கேன். நல்லா உதுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். நம்ம வைக்கிற புளி வந்து நல்ல புளிப்பாகவும் நல்ல உரப்பாகவும் நல்லா காரசாரமாக இருக்கிற மாதிரி நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதனால தான் நான் வந்து குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 75 கிராம்லேருந்து ஒரு 100 கிராம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இது அரை மணி நேரம் போல் ஊறட்டும். நம்ம அடுத்தது அரைக்கிற பொருளாக எப்படின்னு பார்த்துடலாம். அடுத்தது நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா திருவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அதை இதில் சேர்த்துட்டு கூடவே வந்து நம்ம சோம்பு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இது கூடவே வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் இதை சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அடுத்தது வந்து புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் தான் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி ஃபுல்லாக எடுத்தாச்சு. பாருங்கள், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் புளி தண்ணி. அப்படின்னா தான் நம்ம தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு மீன் குழம்பு வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இது வந்து ரொம்ப புளிப்பு உரப்பு நல்லா காரசாரமான மீன் குழம்பு. அதனால் கொஞ்சமாக நான் தான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அடுத்து நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது கூட வந்து நம்ம அதிகமாக வந்து மல்லித்தூள் சேர்க்கறதில்ல, கொஞ்சமாக தான் மல்லித்தூள் சேர்த்துக்குவோம். நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மல்லித்தூள். அடுத்தது தேவையான அளவு உப்பு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்மளுக்கு மிளகாய்த்தூள் வந்து நம்மளுக்கு மிளகாய்த்தூள் வந்து நான் 1/2 டீஸ்பூனில் 2/2 டீஸ்பூன் எடுத்துருந்தேன். அதே மாதிரி நல்லா கோபுரம் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா அதில் சேர்த்துக்கோங்க. அந்தளவு கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கணும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட், அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கையிலையோ இல்லை ஸ்பூன்லேயோ உங்களுக்கு எது ஓகேவாக இருக்குமோ அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு அந்த புளிக்கு தகுந்த மாதிரி நம்ம காரம் போடணும். நம்ம புளி வந்து அதிகபட்சமாக நம்ம 100 கிராம் சேர்த்துருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பெரிய டேபிள் ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் போடணும். அதே மாதிரி நல்லா கோபுரம் மாதிரி எடுத்து போடுங்க. அந்தளவுக்கு வந்து அதிகமாக இருக்கணும் நம்மளுக்கு காரமும். உப்பெல்லாம் பார்த்துட்டு நாம் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு நம்ம மீன் குழம்புக்கு எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம மண் பாத்திரம் எடுத்துருக்கோம் நம்மளுக்கு செய்கிறதுக்கு. இதில் வந்து நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நான் இதாட்டி தாளிக்கிறதுக்கு வந்து தாளிப்பு வடகம் அப்படிங்கிறது கடையில் கிடைக்கும், அதை சேர்த்துருக்கேன். இல்லை வீட்டில் செஞ்சுருந்த வடகம் இருந்தால் தாளிப்பு இருந்தால் கூட அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து வெறும் வெந்தயம் மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா நம்மளுக்கு வந்து நல்லா பொரிஞ்சு அதில் கடுகு எல்லாமே சேர்த்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம அடுத்தடுத்த பொருள் சேர்க்கணும். நல்லா பொரியட்டும். இது பாருங்கள், இதை நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயமும் 3 பச்சை மிளகாய் இதை நம்ம நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கையில் பிழிஞ்சும் போடலாம், இது மாதிரி கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா குழையணும் மேஷ் ஆகணும் இல்லை, ஓரளவு அதை வந்து வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புளி தண்ணி கரைசல், அதை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ ஒரு டேஸ்ட் பார்த்துக்கலாம், எல்லாம் கரெக்டாக இருக்காங்க. டேஸ்ட் பார்த்துட்டு மூடி வைங்க. மூடி வச்சுட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம். அதில் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மீன் போட்டுக்கலாம். நான் வந்து கெண்டை மீன் வாங்கியிருந்தேன் 1/2 கிலோ. பாருங்கள், அப்புறம் மீனுக்கு போடும்போது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற பீஸ் போட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் நம்ம நல்லா பெரிய பீஸாக இருக்கிறத மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அதே போல் நம்ம கெண்டை மீன் தான் போடணுன்னு இல்லை, உங்களுக்கு பிடித்தமான எண்ணெய் மீன் வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு
நம்ம வந்து மூடி போட்டு கொதிக்க விடலாம். நம்ம மீன் போட்டதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் பபிள்ஸ் வரும், அப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ரொம்ப கொதிக்க விட வேணாம். ஒரு 5 மினிட்ஸ் அதுக்குள்ளேயே வெந்துடும் மீன். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கரண்டியில் மீன் போடுறதுக்கப்புறம் கரண்டியில் போட்டு கிண்டி விடக்கூடாது. நம்ம 2 சைட்லேயும் துணி இல்லைன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சுட்டு நல்லா சுற்றி தான் விடணும். நம்மளுக்கு கரண்டி போட்டு உள்ளே கலக்கி விடக்கூடாது. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வந்து கொதிக்க வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 kg மீனுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவுகள்லாம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அளவில் வந்து கொஞ்சம் கூடவோ குறைச்சோ வந்து வச்சு இதை செஞ்சுக்கலாம். நம்ம பாருங்கள், இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.